ராஜா ரவிவர்மா எல்லாம் லட்சுமி தேவியோடையும் சரஸ்வதி தேவியோடையும் படம் வரைச்சிருக்கு. தியான சாஸ்திர பிரகாரம் அப்படிதான். எப்படி என்றால் லட்சுமி தேவி தாமரையில் நிக்கிற மாதிரி தான் படம், சரஸ்வதி தேவி பாறை மேல உட்கார்ந்து இருக்கும், அப்படி படம் வரைச்சிருக்காங்க. தியான சாஸ்திரப்படி அப்படிதான். ஏனென்றால் லக்ஷ்மி அஸ்திரமானது, தாமரையில இருக்க நிக்கிறது லக்ஷ்மி. அந்த அம்மாவோட காலு மாற்றி ஒத்த காலில தான் நிக்கிறாங்க, ஒரு காலை கொஞ்சம் தளர்த்தி போட்டுதான் நிக்கிறாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, வீட்டுல போட்டோ இருந்த பாருங்களேன். அந்த காலை கொஞ்சம் மாற்றி சவிட்டியாச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கப்பட்டதாலும் அடுத்தவங்க கிட்ட போயிடும். அதே மாதிரி நல்லா காற்றடிச்சாச்சுன்னா ஜலம் இப்படி உரையும், ஓலங்கள் உண்டாகும். அப்போ லட்சுமி கொஞ்சம் சாஞ்சாடியாச்சுன்னா தனம் நம்மளை கைவிட்டு போய்விடும். அப்ப இதெல்லாம் இருக்கு என்று சொல்லி, ஆனா அறிவு பாறைமையில இருக்கப்பட்ட சரஸ்வதி மாதிரி அறிவு அழியாது, எல்லா காலம் நிக்கத்தான் செய்யும். தனம் அப்படி இல்லை. அதே மாதிரி ஆரோக்கியம், எனக்கு பலம் இருக்கு, தெம்பு இருக்கு, இது எந்த நேரத்திலையும் நம்மளை கைவிட்டு போய்விடும்.